வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வால் மிக்சர் தான் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏற்கனவே போட்டது கண்டினியூ வீடியோ தான். மேலே 2 வீடியோ கன்சில் பண்ணிட்டோம். இப்போ கீழே கன்சில் பண்ண வந்திருக்கோம். மேலே இந்த வழியாக தான் போய் 2 வீடியோ கன்சில் பண்ண வீடியோ போட்டிருக்கேன். நான் ப்ளேலிஸ்ட்டில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இது கிச்சன் ஸ்டேஜ் தான் அடிக்காமல் இருக்குது, ரெடியாக இருக்குது. அடித்த பிறகு நம்ம இது ஃப்ளம்பிங் லைன் போட்டுக்கலாம். இதுக்கிட்ட சிங்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அட்டாச் பாத்ரூமில் வால் மிக்சர் ப்ளஸ்ஸு வெஸ்டர்ன் கேட்டிருக்காங்க. வாஷ் என்ட்ரன்ஸில் நம்ம வாஷ் பேஷனுக்கு செட் பண்ணியிருக்கோம். இது வெஸ்டர்ன் இந்த சைடில் கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் சைடு கேட்டிருக்காங்க. இந்த சைடு ட்ரைனேஜ் வாட்டர் எல்லாத்தையும் அங்கே அந்த லைனை விட்டுட்டு இங்கே இந்த சைடு எல்லாத்தையும் விட்டாச்சு. Cpvc பைப்புக்கு இதில் டீ போட்டு டெலிவரி எடுத்துக்கிட்டு ஹீட்டருக்கு இன்புட்டு கொடுத்துட்டு இதுகிட்ட டீ போட்டு கொடுத்தாச்சு. அதுலேருந்து ஒரு 1/2 அடி வச்சு நம்ம வெஸ்டர்னுக்கு இன்புட் வாட்டருக்கு போட்டாச்சு. இது சென்ட்ரு கரெக்டாக வெஸ்டர்ன் பைப்பு வச்சுட்டு இந்த சைட்லேருந்து கரெக்டாக ஷேர் பண்ணி வச்சாச்சு. ஹெல்த் பாஸ் இந்த ரைட் சைடில் வரும். ஏன்னா அந்த வாட்டத்தில் வைக்கணும், கஸ்டமர் இதேமாரி கேட்டுட்டாங்க. இது வால் மிக்சரில் டேப்பு கீழேருந்து கரெக்டாக ஒரு 3 அடியாச்சும் வச்சுக்கணும். நம்ம கரெக்டாக இருக்கும். இதுலேருந்து வாஷ் பேஷனுக்கு இன்புட்டு. இப்போ ஹீட்லேருந்து இதுலேருந்து இறங்கி நேராக இது வழியாக டீ போட்டு அந்த பாத்ரூம் இந்த ஒரு பாத்ரூமில் வச்சு 2 பாத்ரூமுக்கு ஹீட்ரு வர மாதிரி லைனும் வைக்கிறோம். ப்ளஸ் இது வழியாகவே டம்மி பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். வால் மிக்சர் டேப்பு இங்கே வச்சாச்சு. இப்போ இது 2க்கும் 6 கரெக்டாக வச்சாச்சு. 6 இன்ச்சு வச்சாச்சு. சென்ட்ரு பண்ணி 3 இன்ச்சு. இதில் சென்ட்ருலேருந்து 6 இன்ச்சு வச்சுட்டு கிராஸில் 7 இன்ச்சு வைக்கணும். வால் மிக்சரை வச்சுட்டு இதுமாரி 15 விடணும். நம்ம 15 வைக்கணும். இப்போ கட்டு வச்சு கட்டியாச்சு. 15 வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். இந்த அளவு திரும்பாமல் கரெக்டாக நேராக இருந்தால் தான் வால் மிக்சரு செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த லைனுக்கு எல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருக்கோம். இது ஸ்பிரிட் ரோல் மட்டும் கரெக்டாக வச்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம இதுக்கிட்ட ஹீட்டு டீ போட்டு அந்தாண்ட திருப்பியிருக்கோம், அந்தாண்ட வச்சிடும். இப்போ இது வழியாக வேஸ்ட் வாட்டர் எடுத்து அதுக்கிட்ட டாய்லெட் லைனு ப்ளஸ் இங்கே வேஸ்ட் வாட்டர் லைன் போடணும். இதுக்கிட்ட வெஸ்டர்ன் அளவு கரெக்டாக வச்ச பிறகு தான் நம்ம மார்க் பண்ணோம். கரெக்டாக 2 அடி ப்ளஸ் எல்லாத்தையும் வீடியோவில் கண்டினியூவாக சொல்லியிருக்கேன், அதை பார்த்துங்க. இப்போ வேஸ்ட் வாட்டர் லைன் போட்டாச்சு. வேஸ்ட் வாட்டர் லைன் நம்ம 1.5 எல்போ எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே 45 போட்டுட்டு இதை 4-வே ட்ராப்பில் போய் கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. பைப்பு தூக்கி விட்டாச்சு. இது பக்கத்துக்கு 5 இன்ச்சு வைக்கணும் சென்ட்ரு. இது சாக்கு வச்சு பேக்கிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் 20 இன்ச்சு இந்த செவத்துலேருந்து இந்த சைடு செவத்துலேருந்து 20 இன்ச்சு ப்ளஸ் இங்கேருந்து 10 இன்ச்சு சென்ட்ரு சொல்கிறேன். கரெக்டாக வச்சுட்டோன்னா நம்ம வெஸ்டர்னை வைக்கிறது 1 பீஸ் வைக்க போகிறாங்க. அது கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு சென்ட்ரு பண்ணுற அளவுக்கு கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ தான் பேஷன் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பின்னாடிலேருந்து கரெக்டாக 10 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டா நம்ம பேஷன் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ மற்றபடி இதில் எல்லாம் வால் மிக்சர் எல்லாத்தையும் 15 முடிஞ்சிடும். 15 நம்மளே கையால் 15 ஃபுல். இதெல்லாம் கல் வச்சு பேக்கிங் பண்ணியாச்சு. ப்ளஸ் கொத்தனார் பேக்கிங் பண்ணிடுறாங்க. இந்த 45 எல்லாம் மண் கொட்டி மூடி வச்சுருக்கோம். அது ஜல்லி போட்டு இடிக்கிறப்ப பார்த்து ஜல்லி போட்டு இடிச்சுப்பாங்க. இப்போ ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. காமன் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக வாசலுக்கு நேராக வாஷ் பேஷன் ஒன்று வச்சுருக்கோம். பக்கத்துலேயே ஃப்ளோட் அப்போ தண்ணி ஓடுறது வச்சுருக்கோம். இது ஒரு ஏரியா மாரி இந்த பாந்து இருக்குது, அந்த ஏரியா சென்ட்ரு பண்ணி வாஷ் பேஷன் வச்சுருக்கோம். நார்மலான வாஷ் பேஷன் தான். இதில் வெஸ்டர்ன் இந்த வாட்டத்தில் வருது. இதில் டீ போட்டு டெலிவரி எடுத்துக்கிட்டு இதில் கரெக்டாக 1/2 அடி விட்டு நம்ம ஹெல்த் பாஸ் இதுக்கு வெஸ்டர்னுக்கு டேங்க் இன்புட்டு ஹெல்த் பாஸ் வச்சாச்சு. இதுக்கு சென்ட்ரு பண்ணி வெஸ்டர்ன் வச்சாச்சு. இதுலேருந்து கரெக்டாக இங்கே சாமி ரூம் இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லியிருக்காங்க பேசினேன். கரெக்டாக அதுலேருந்து 20 இன்ச்சு சென்ட்ரு பண்ணி வச்சுருப்போம். சாமி ரூம் இருக்கிறதால மாதிரி இங்கே தான் ஹீட்ரு வச்சுட்டு இங்கே தான் ஹீட்ரு பாயிண்டாக வச்சுருக்கோம். ஹீட்டருக்கு இன்புட் வச்சாச்சு. இது வழியாக கொண்டு வால் மிக்சருக்கு டீ போட்டு தூக்கி விட்ருக்கோம். இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும் வால் மிக்சரில். ப்ளஸ் வாஷ் பேஷனுக்கு ஒரு இன்புட்டு கொடுத்தாச்சு. இதுலேருந்து ஹீட்ரு பைப்பு போட்டுட்டு இதுலேருந்து டீ போட்டு டெலிவரி போட்டுருக்கோம். ஏன்னா 2 இது வழியாக மேலே ஹீட்ரு இன்புட்டு இது வழியாகவும் யூஸ் பண்ணுற மாரி வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு நம்ம இதை டம்மி பண்ணிவிட்டு வெளியில் வழியாக லைன் அடித்தோன்னா ஒரே பாத்ரூம் ஒரே ஹீட்ரு வச்சுட்டு 2 பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதேமாரி மெத்தடில் போட்டிருக்கோம். ப்ளஸ் இதில்
ஷவருக்கு 2 எல்போ பிராஸ் போட்டிருக்கோம். இது வால் மிக்சர் டைப் தான் வச்சுருக்கோம். இதுலேருந்து இப்போ கரெக்டாக 6 இன்ச்சு சென்ட்ரு பண்ணி பக்கத்துக்கு 3 இன்ச்சு, ஹைட்லேருந்து கரெக்டாக 6 இன்ச்சு, கரெக்டாக கிராஸ்லேருந்து கரெக்டாக 7 இன்ச்சு வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அளவு மாற்றி வச்சா கொஞ்சம் பைப்பு அறக்கிற மாரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இப்போ கரெக்டாக இந்த முடிஞ்சாச்சு. இதில் கரெக்டாக நம்ம ஹெல்த் பாஸ்ட்டு இந்த நெப்புள் வச்சுருக்கு சென்டராக கரெக்டாக 20 இன்ச்சு வச்சு பைப்பு வச்சாச்சு. ஒரு எல் போட்டு திருப்பி விட்டாச்சு. அப்போ இதுலேருந்து கரெக்டாக 20 இன்ச்சு வச்சு சென்ட்ரு பண்ணி தள்ளி விட்டாச்சு பைப்பை. இப்போ இதுலேருந்து எல்போ போட்டு 45 போட்டு எல்லை கனெக்ட் பண்ணி 4-வே ட்ராப்பு போட்டு விட்டாச்சு. மற்ற சைடு எல்லாத்தையும் டம்மி பண்ணியாச்சு. இதில் பீம் வந்ததுனால ஒரு 45 போட்டாச்சு. இந்த மட்டத்துக்கு தர வருதுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மட்டத்துக்கு கரெக்டாக மறைஞ்சிடும் அது. இப்போ இந்த பாத்ரூம் முடிஞ்சிட்டு இதில் வந்து கொல்லையில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் டேப்பு ப்ளஸ்ஸு ஜாமான் வளர்க்குற மாரி ஒரு டேப்பு கேட்டிருக்காங்க. டிஷ் வாட்டருக்கு பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ தண்ணி விட்டு அழைக்கிருக்காங்க. அது நம்ம நோண்டிட்டு பைப் லைன் போட்டுட்டு அது மேலே ஜல்லி போட்டு இடிச்சுப்பாங்க. இதுக்கிட்ட ஒரு டேப்பு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கேற்ற மாரி நம்ம நோண்டிட்டு ஹோல்ஸ் போட்டு தள்ளி விட வேண்டியதான். இப்போ இந்த கிச்சன் ஸ்டேஜெலாம் அடித்த பிறகு தான் இங்கே வந்து கிச்சனுக்கு இதுக்கிட்ட டேப்பு கேட்டிருக்காங்க. அது செட் பண்ணுறப்ப தனியாக வீடியோ போடுறேன். இப்போ வந்து இதில் வந்து பைப் லைன் டெலிவரி முக்கால் பண்ணியாச்சு. இதுக்கிட்ட டீ போட்டு எல் போட்டால் ஷார்ட்டாக செவுத்து ஓரத்தில் போகிறதுனால 45 போட்டு மேலே ஒரு எல் பிராஸ் போட்டு விட்டாச்சு. இது வந்து பிவிசிலே போதும். இந்த நான் பிவிசி ஐஎஸ்சி போட்டிருக்கோம். இதுக்கிட்ட எல் போட்டு ஒரு 45 போட்டு டபுள் எல்லு போட்டால் கொஞ்சம் வெளியில் வரும் செவுத்துலேருந்து. டீ போட்டு மேலே எல்போ ப்ரஷ் ஷார்ட்டாகவே போட்டிருக்கோம் வாஷிங் மிஷின் டப்புக்காக. இது அந்தாண்டு வந்து டீ வந்து டிஷ் வாஷர் தனியாக வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. அதுக்காக ஒரு RFT போட்டு தள்ளி விட்டு வச்சுருக்கோம். இது வழியாக டெலிவரி வேஸ்ட் வாட்டர் போட்டு வாஷிங் மிஷினுக்கு வேஸ்ட் வாஷ் போட்டு நேராக அங்கே ஜாமான் கழுவுற தண்ணியை வந்து சேர்ந்து போகிற மாரி வைக்க போகிறோம். இது வந்து 4-வே ட்ராப்பு கரெக்டாக டபுள் சைடே ஒட்டியாச்சு. சென்ட்ரு மட்டும் தான் யூசேஜில் இருக்கும். இந்தாண்ட சைடு வந்து 2.5 ஜாயிண்ட் கப்ளிங் போட்டாச்சு. ஒரு பீஸ் பைப்பு வச்சு ஒட்டிட்டு இந்த செவத்துக்கு வெளியில் தள்ளி விட்டுற வேண்டியதான். இது வந்து டிஷ் வாட்டருக்கு 1.5 பைப்பு டெலிவரி போதும் வேஸ்ட் வாட்டர் லைனு. ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணி தான் அனுப்புவோம் உங்களுக்கு. அதனால் எல் போட்டு திருப்பிட்டாச்சு 1.5. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு நம்ம டீ போட்டுட்டு மேலே டம்மி போட்டு வச்சுருக்கோம் பாருங்க. அந்த மட்டத்துக்கு தர வந்துடும் டீ மறைகிற அளவுக்கு. அதனால் மேலே மட்டும் டம்மி போட்டிருக்கோம். இது வந்து 4-வே ட்ராப் அப்படியே கலந்து விட்டாச்சு. இது 1.5 பைப்பு ஃபுல்லாக போட்டிருக்கோம். இதுமாரி பள்ளமாக நோண்டி இடையில கல் வச்சுருக்கோம் பாருங்கள். ஏன்னா ஜல்லி கிள்ளி போட்டு இடிக்கிறப்ப மட்டம் இறங்காமல் இருக்கிறதுக்காக கல் வச்சுருக்கோம். ஃபுல்லாக கல் வச்சு செட் பண்ணியாச்சு. இப்போ ஜாமான் வளர்க்குற தண்ணி எல்லாத்தையும் வாட்டத்துக்கு அங்கே கொண்டு போயிடுவாங்க. இந்த வாட்டத்துக்கு லைனை கொண்டு போய் அங்கே வச்சுருவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி.